ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் vlogsல என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு தோட்டம் vlogs சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறுவடை என்னென்னு பார்க்கலாம். வரி கத்திரிக்காங்க. வரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. காய்கள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். நல்லாவே பெருசு பெருசாக முத்தி இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிற காய்கள் எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். வரி கத்திரிக்காயில் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அறுவடை ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே காய்ப்புழு வந்துட்டுருக்குதுங்க. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் பொறிச்சு அப்படின்னா ஒரு காய் இல்லைன்னா ஒரு 2 காய் இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக போயிடுது. பாதி காய் தான் பார்த்திங்கன்னா ஆகுது. எந்த ஒரு மருந்துமே அடிக்கலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற காய் வந்து நம்ம வீட்டு தேவை கலவை வச்சுருக்கிறதுனால சரி மருந்து அடிக்காமல் சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் வந்து மண்ணில் இருக்கிற சத்தே இழுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணலைங்க. மருந்து வந்து எதுவுமே அடிக்கலை, உரமும் எதுவுமே போடல. நம்மளோட மாட்டுச்சாணம் மட்டும்தான் போட்டோம், வேறு எதுவும் பண்ணல. அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மண்ணில் இருக்கிற பொறுத்துட்டு தண்ணி வந்து விடுவேன், அவ்வளோதான். இது காற்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அடிக்குது. அதனால செடி பார்த்திங்கன்னா 1-2 செடிகள் அப்படியே வந்து வேரோடவே சாஞ்சு போயிடுது. மண் அணைச்சி விட்டால் மறைச்ச ஒரு 2-3 நாளிலேயே பார்த்திங்கன்னா மணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் அணைக்கவே இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் செடியும் பெருசாகிடுச்சு. சரி எனக்கு தேவையில்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காற்று எழும்பிருச்சு, வெயில் கம்மியாயிருச்சு. அதனால செடியோட வேர்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு கொஞ்சம் எல்லாமே சாஞ்சிருது. கீழே தான் பார்த்திங்கன்னா செடி எல்லாமே காயில் எல்லாமே நிலத்துல தான் வந்து முட்டிகிட்டு இருக்குதுங்க. நல்லா கொத்தாக பிடிக்கிற வெரைட்டிங்க இந்த வரி கத்திரிக்காய். நல்லாவே வந்து அறுவடைகள்லாம் கொடுக்கு. ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 2 செடி இருந்தாலே போதுங்க. நல்லா வந்து அறுவடை கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா பெருசாக காய் வந்து ரொம்பவே பெருசானாலுமே அந்த அளவுக்கு வந்து முத்துறது இல்லைங்க. விதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகுது பெருசாகிறதுக்கே. ஒரே ஒரு காய் மட்டும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்கேன். அடுத்தது வந்து ஆடிப்பட்டத்தில் இந்த விதை வந்து போடணும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் விதை. அதனால சரின்னு இப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரே ஒரு காய் மட்டும் விட்டுருக்குறேன். அடுத்த அறுவடையில் நம்மளோட வெள்ளரி வந்து இருக்குதுங்க. வெள்ளரி வந்து குண்டு வெள்ளரி வந்து நிறைய பேர் நான் போன வீடியோவில் அறுவடை பண்ணி போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே இது புதுசு தாங்க. உரக்கடைக்கே தோட்டத்துக்குள்ளே வெள்ளாமல் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து உரக்கடைக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு தோட்டத்துக்காக கொஞ்சமாக ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குண்டு வெள்ளரி பாக்கெட் வந்து இருந்தது. சரி போட்டு பார்க்கலாம் நம்ம மண்ணுக்கெல்லாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் 20 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது போட்டதில் பார்த்தீங்கன்னா நிறையவே நார்மல் வெள்ளரி நீட்டமாக இருக்கும் இல்லைங்களா கடையில், அதே மாதிரி தான் கிடச்சிது. ஒரு 2 கொடி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு வெள்ளரி கிடச்சிது. இப்போ வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுத்துருக்குதுங்க. குண்டு வெள்ளரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு காய் தாங்க நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முதல் அறுவடையில் ஒரு 4 காய் வந்து அறுவடை பண்ணினேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வெள்ளரிக்காய் சாப்பிடும் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்குதுங்க. இன்றைக்கி நிறைய காய்கறிகள் வந்து அறுவடை பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறுவடை பண்ண போகிறோம். அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் வந்து இருக்குதுங்க. முந்தா நாள் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணும்போது பிஞ்சுகள் வந்து ஒரு 4-5 பிஞ்சு நிறையவே இருந்தது. அதை வந்து இன்றைக்கி எல்லாமே முத்தி இருக்குதுங்க. அது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். இன்னுமே பிஞ்சுகள் வந்து நிறைய வச்சுருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து அதை எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நல்ல சீசன் தாங்க, போட்டு விடலாம், நல்லாவே வரும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு பூச்சிகள் வரும். அப்போ ஆரம்ப காலத்திலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னா சிறந்த அறுவடை வந்து எடுக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் கிடச்சிருக்குது. ஒரே ஒரு குண்டு வெள்ளரி மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடைக்கே இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம்.
இதுக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரமுமே கொடுக்கலங்க, வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்தேன். மண்ணில் இருக்கிற சத்தை இழுத்துட்டு அது பார்த்திங்கன்னா நல்லாவே படர்ந்து வந்திருக்கு. அப்படியே இந்த போலி ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா நட்டு விட்டுருந்தேன். எல்லா கொடியுமே ஜம்முன்னு முளைச்சி வந்து நல்லாவே படர்ந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. குண்டு வெள்ளரியுமே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு தான் இருக்குது இப்போதைக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அந்த ஒரு காயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குதுங்க. அறுவடை கொடுத்து முடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு 2-3 டைம் தான் அறுவடை பண்ணியிருப்போம். வெயில்னால பார்த்திங்கன்னா செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நோவு விழுந்துருச்சு. அதனால் இப்போ வந்து இருக்கிற வீட்டு தேவைக்கு மட்டும் அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக அறுவடை பண்ணிட்டேங்க. அடுத்த அறுவடை நம்மளோட பவானி நீட்ட கத்திரிங்க. 2 செடி தான் இருக்குது. ஆனால் இதுவுமே நல்லாவே காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்பப்போ வாரத்தில் ஒரு 2-3 அறுவடை எடுக்கிற மாதிரி இருக்குது. செடிக்கு தகுந்த மாதிரி காய்கள் பிடிக்கும் போல் நிறையவே பிஞ்சுகளும் வச்சுருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்மளோட வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு சமையல் செஞ்சு. சரி இன்றைக்கி வந்து கொஞ்சமாக அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லி அறுவடை பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி நல்லாவே பிஞ்சாதாங்க இருக்குது வெண்டைக்காயுமே. அதையுமே அறுவடை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடைங்க. இந்த நீட்ட மிளகாங்க, சம்பா மிளகான்னு சொல்லும் இல்லைங்களா, அது இன்றைக்கி வந்து ஒரு காய் மட்டும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் பெருசாகும்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாகலை. செடி வந்து ரொம்பவே குட்டியாக தாங்க இருக்குது. சின்ன செடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து வச்சதுனாலேயே நீ என்னன்னு தெரியல, காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, இன்னும் எந்த ஒரு மருந்து உரமே கொடுக்காம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய்கள் கொடுத்துருக்கு இல்லைங்களா. அதனால சரி கிடைச்சது மிச்சம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குண்டு மிளகாயும் இருக்குது. அதுவுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் முதல் அறுவடைங்க. காய்கள் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணியிருக்கேன். என்னுடைய வீட்டு தேவைக்கு வந்து இப்போதைக்கு போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடைன்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் தான் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சரி வாங்க இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடைன்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய், அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட பவானி நீட்ட கத்திரிங்க. அடுத்தது கொஞ்சமாக தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நீட்ட வெள்ளரி வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சம்பா மிளகாய், குண்டு மிளகாய், ஒரே ஒரு குண்டு வெள்ளரிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.